ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாழ்தல் இனிது கத்தார். இந்த சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்கலாம். ஆஃப்டர் லாக்டவுன் நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன், அதாவது இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல நான் யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் மட்டும் காட்டியிருக்கேன், யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டல. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தலாம், அதுக்கப்புறமா மற்ற ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட், என் பொண்ணுக்காக வாங்கினது. நல்ல டார்க் லெமன் எல்லோ கலர் டிஷர்ட். கேமரால இந்த மாதிரி லைட்டரா தெரியுது. இது நல்லா ஓபன் பண்ணி பார்த்தலாம். இதோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை இருக்கு. அது வந்து நல்லா சமுக்கி ஒர்க் பண்ணிருக்கு. அந்த பட்டர்ஃப்ளை வந்து நல்லா டார்க் பிங்க் கலர், ஆனா ரெட் கலர்ல தெரியுது. அதுல வந்து பிங்க் பட்டர்ஃப்ளை அப்படின்னு எழுதியிருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா 3 பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை இருக்கு. மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, போட்டுக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 12 ரியால்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் எடுத்தோம். இது வந்து நல்ல டார்க் பிங்க்ன்றதோட ஒரு மாதிரி கனகாமர கலர், ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல ஜமிக்கி ஒர்க் பாத்தீங்கன்னா டபுள் ஷேடா மாறுற மாதிரி அந்த பட்டர்ஃப்ளைல வந்து பிங்க் கலர் அண்ட் சில்வர் கலர் வந்து நல்லா மாறும். சூப்பரா இருந்தது, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல நிறைய கலர்ஸ் இருந்தது, ப்ளூ கலர், எல்லோ கலர், பிங்க் கலர், ரெட் கலர். இந்த மாதிரி நான் வந்து பிங்க் கலர் எடுத்தேன். அந்த மாதிரி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருந்தது. இதோட பிரைஸுமே பாத்தீங்கன்னா 12 ரியால்ஸ் தான். இதை தவிர இன்னும் என் பொண்ணுக்கு ஒரு 3-4 செட்டு போல எடுத்தோம், ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், அதனால நான் அதை காட்டல. இது பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கு எடுத்த ட்ரெஸ். 3 செட்டு ஒரே மாதிரி எடுத்தோம், கலர் மட்டும்தான் கொஞ்சம் வேற வேற. இந்த ஒவ்வொரு செட்டோட பிரைஸும் பாத்தீங்கன்னா 14 ரியால். இந்த மேல இருக்க ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து அவனுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அது வந்து கரெக்டான சைஸ், வச்சு போடலாம் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல 2 செட் வாங்கணும். அவனோட சைஸ்க்கு இங்க ட்ரெஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனல் வேர் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு 3 செட்டை நாங்க சேர்த்து வாங்கிட்டோம். இது கூட வந்து ஒரு ஜீன்ஸ் ட்ரௌசரும், இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து ஸ்டாரா நிறைய தூவி விட்ட மாதிரி ஸ்டார்ஸ் இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. லைட் ப்ளூ கலர் ஷர்ட்ல வந்து டார்க் ப்ளூல வந்து டாட்டா இருந்தது. அதே மாதிரி இந்த பிஸ்கட் கலர்லயும் பிளாக் கலர் டாட்ஸ் வச்சிருந்தது. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஆஹா ஓகோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, ஒரு 2 to 3 டைம்ஸ் போடலாம், அந்த அளவுக்கு தான் மெட்டீரியல் இருக்கு. இப்போ எனக்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் பார்த்தலாம். இது வந்து ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட், நல்ல ஒயிட் கலர். அதுல வந்து இந்த மாதிரி லீஃப் பிரிண்ட் போட்டிருக்கு, பிளாக், கிரீன், எல்லோ, அந்த மாதிரி லீஃப் அண்ட் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டிருக்கு. பியூர் 100% காட்டன். போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்பவுமே நல்லா இருக்கு, நல்லா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 14 ரியால். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல ரெட் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் போட்டது. ஸ்டார்ஸ் நல்லா தெளிச்சு விட்ட மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு பாருங்க, மல்டி கலர் ஸ்டார்ஸ், ப்ளூ, ஆரஞ்சு, ரெட், பிளாக், இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவுமே 100% காட்டன் தான். சேம் பிரைஸ் தான் 14 ரியால். அடுத்ததான் நம்ம ஒரு பேண்ட் பார்க்கலாம். இது பேண்ட் அப்படின்னு சொல்றதோட லெகின்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். எக்ஸசைஸ், வாக்கிங், ஜிம் போகும்போது போடுற மாதிரியான ஒரு லெகின்ஸ். நல்ல ஒரு நாவப்பழம் கலர் சொல்லலாம், நல்லா டார்க் கலர், கொஞ்சம் லைட்டா தெரியுற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு போட்டுக்கிறதுக்கு. பார்க்கறதுக்கு சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா நல்ல எலாஸ்டிசிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு போட்டுக்கிறதுக்கு, ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 19 ரியால். இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாலிஸ்டர் மெட்டீரியல். இதை வியர் பண்ணி ஒர்க் அவுட், வாக்கிங், ஜாகிங்லாம் போகும்போது நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும், சூப்பரா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டு. இது வந்து சாண்டலும் இல்லாமல் பிஸ்கட் கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு மாதிரி டிஷர்ட்டு. இதில் வந்து ஜஸ்ட் லவ் தோஹா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிங்க் கலரில் ஹார்ட் போட்டிருக்கிறது வந்து ஒரு மாதிரி கிளிட்டரியாக அதில் வந்து இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா கிளிட்டர் போகுதான்னு தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு மாதிரி நல்ல சாஃப்டாக போட்டுக்கிறதுக்கே ரொம்ப போட்டிருக்க மாதிரியே இல்லாத மாதிரியான ஒரு டிஷர்ட், ஆனால் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 19 ரியால். இது வந்து என் பொண்ணுக்காக வாங்கின சாக்ஸ். இதில் நிறைய சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, 5 pairs 10 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ரொம்ப நல்லா இருக்கு, அவளுக்குமே கம்ஃபர்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா. ஒரு 5 கலர்ஸ் 10 ரியால்ஸ். அடுத்ததான் நான் கிச்சனுக்கு வாங்கின கொஞ்சம் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இது வந்து
ஒயிட் கலர் செராமிக் பிளேட். நல்ல வெயிட்டாக இருக்குது பிளேட்டு, சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஷேப் பிளேட், நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 ரியால். இது நான் டைசோ அப்படின்ற ஒரு ஜப்பான் கடையில் தான் வாங்கினேன். அதோட ஷாப்போட வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் பிளேட்டு, இதுவுமே 7 ரியால் தான். இதுவுமே டைசோவில் தான் வாங்கினேன். பிளேட்டே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நல்லா அந்த விளிம்பில் வந்து கொஞ்சமாக ஒரு இன்ச் போல் ஹைட் கொடுத்து நல்லா வளைஞ்சு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்பே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நல்ல கனமாக இருக்குது. இதுவுமே 7 ரியால் தான் அப்படின்னும் போது நல்ல ஒர்த்தி. இப்போ அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டிஃப்யூசர். சூப்பராக இருக்குது, சின்னதாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு ஒயிட் வித் பிஸ்கட் கலர் அந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கலர். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து கீழே இருக்க ஹோலில் வந்து நம்ம கேண்டில் ஏற்றி வச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றி அதில் வந்து எசென்ஷியல் ஆயில் ஊற்றினோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாட்டர் ஹீட் ஆகிட்டு எசென்ஷியல் ஆயில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஃப்ரேக்ரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடே ஃபுல்லாக ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா 7 ரியால் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெப்பர் மில், டீ கூட்டில் செஞ்ச பெப்பர் மில். கையில் பாருங்கள், பிடிக்கிறதுக்கே ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, சின்னதாக இருக்குது. நம்ம எங்கேயாவது இப்போ ட்ராவல் பண்ணுறோம், இல்லை பிக்னிக் அந்த மாதிரி போகிறோம், சூப் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பெப்பர் வேணுன்ற டைமுக்கு இதில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். அதில் மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க மூடியை எடுத்துகிட்டு உள்ளே பெப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி க்ரஷ் பண்ணிக்க வேண்டியதான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. சின்னதாக எங்கே வேணும்னாலும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் பெப்பர், ராக் சால்ட் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் க்ரஷ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதோட வீடியோ கூட நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஒரு பீஃப் ஸ்டேக் பண்ணுறதுல வந்து க்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 7 ரியால் தான். 7 ரியாலுக்கு ரொம்பவே நல்ல ஒர்த்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதுவுமே 7 ரியால் தான். நல்லா ஒர்த்தியான டாங்ஸ் தான் நான் சொல்லுவேன். இதில் ஒரு கம்பி இருக்கு பாருங்க, அது வந்து நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா டாங்ஸ் லாக் ஆகிடும், மேலே தள்ளணும் அப்படின்னா டாங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. இதோட பெரிய சைஸ் கூட இருந்துச்சு, ஆனால் எனக்கு இந்த சைஸ் போதும்னு சொல்லிட்டு நான் இந்த சைஸ் வாங்கிட்டேன். அடுத்ததா என் பொண்ணுக்காக நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். இந்த நெயில் பாலிஷில் பார்த்தீங்க அப்படின்னா 12 கலர்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் இல்லை, என்னோட பொண்ணு ஆசைப்படுறா, அதனால் இதை வாங்கியிருக்கேன். இது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை பீல் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பீல் ஆஃப் ஆகி வந்துடுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரியால்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளிப்பு, பட்டர்ஃப்ளை டிசைனில் இருக்க ஒரு கேட்ச் கிளிப் மாதிரி என்னோட பொண்ணுக்காக வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. நல்ல வெயிட்டு. மேலே இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளையோட ஃபெதர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்டோன் மாதிரி இருக்குது. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபேன்சி லுக், ஒரு என்ன சொல்கிறது, இதை போட்டால் ஒரு ரிச் லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல பார்ட்டி வியர் அந்த மாதிரி போட்டு இந்த கிளிப்பை போட்டால் சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 ரியால்ஸ். அடுத்ததான் இந்த பிரேஸ்லெட் தான் வாங்கியிருந்தேன். இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். இதை பிரித்து பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான செயின், 2 சைடு வந்துட்டு நடுவில் பெண்டன்ட் வந்து ரவுண்டாக ஃபுல்லாக அதில் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சிம்பிளாக ஏதாவது பார்ட்டிஸ் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போகலாம். அந்த செயினோட 2 சைட்லேயும் லாஸ்டில் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் 2 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அட்டாச்சு தான் அது. அது இல்லாமல் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்காக ஒரு பெரிய பீட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம மேலே கீழே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செயினுமே ரொம்ப நெருக்கமாக சூப்பராக இருந்தது.
அதோட ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 ஸ்டோன் போல் இருக்கலாம். குட்டி குட்டியாக நிறைய ஒயிட் ஸ்டோன்ஸ் இருந்தது. அடுத்ததாக வந்து என் பையனுக்காக இந்த கார் வாங்கியிருந்தோம். இதில் வந்து 12 கார்ஸ் இருக்கும். ஒன்னொன்றுலையுமே அதாவது ஒரு கலர்லேயும் 2 இருக்கும். அவன் ஆசைப்பட்டு வாங்கினா, அதனால இது வாங்கியிருக்கோம். நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பாதி கார் உடச்சி துவம்சம் பண்ணிட்டான். இந்த கார்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் காரும் ஒவ்வொரு இது மென்ஷன் பண்ணியிருக்கோம். போலீஸ் கார், ஃபயர் இன்ஜின் கார், இந்த மாதிரி கார்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பிளாஸ்டிக் கார்ஸ் தான். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா காக்ரோச்சை கில் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருந்தாங்க. அதனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாரு. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு. வீட்டில் வந்து காக்ரோச் இருக்கு. ஸோ இதில் வந்து 5 ஷீட்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கூட வந்து 5 பேக் ஆஃப் பவுடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பவுடர் வந்து அந்த கம் மேல போட்டுட்டோம் அப்படின்னா காக்ரோச் வந்து அந்த பவுடரை சாப்பிடும்போது அந்த கம்ல ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஷீட்டை எடுத்துட்டு வெளியில போட்டுடலாம். அதுல இருக்க மாதிரி நம்ம அந்த ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஷீட்ல வந்து டபுள் சைட் டேப்ல இருக்க மாதிரி கம் இருக்கும். அதுல அந்த பேப்பரை எடுத்துட்டு அந்த பவுடரை மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கலாம். நாங்களும் வச்சோம். ஆனா ஒரு காக்ரோச் கூட அதுல வரவே இல்லை. அந்த ஃபுல்லாவே அது வேஸ்டா தான் போச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா என் பொண்ணு டிரா பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் புக் வாங்கணும். அவ இப்பதான் டிரா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றா. நல்லா கலர் பண்ணுவா. டிரா பண்ண இப்ப ஸ்டார்ட் பண்றான்றதுனால இந்த மாதிரி கொஞ்சமா பேப்பர் இருக்க மாதிரி புக் வாங்கி கொடுத்தோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான, ரொம்ப நாள் தேடி தேடி வாங்கின ட்ரைபேடு, DSLR கேமரா ட்ரைபேட் தான் வாங்கியிருக்கேன். வெல்பான் EX430 அப்படின்ற பிராண்ட்ல இருந்து வாங்கணும். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்ல பிராண்ட். நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு ரொம்ப நாள் யோசிச்சு தான் இந்த ட்ரைபேட் வாங்கினேன். இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மொபைல்ல வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். கேமரால ஹேண்டில் பண்ணாலுமே கையில தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அதனால ஒரு ட்ரைபேட் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரைபேட் வாங்கினோம். நான் கேமரா பார்த்தீங்கன்னா Canon 200D யூஸ் பண்றேன். வாங்க இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு உள்ள ட்ரைபேட் பார்த்தலாம். இப்போ ட்ரைபேட் வெளியில எடுத்துட்டேன். இந்த ட்ரைபேடை கேரி பண்ணிக்கிற மாதிரி ஷோல்டர் பேக் மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு அதோட குவாலிட்டி. ட்ரைபேடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. கேரி பண்ணி போறதுக்கு ஈஸியா தான் இருக்கு. ட்ரைபேடை பார்த்தீங்கன்னா விரிச்சு வச்சிருக்கேன். இதுல 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இதுல இருந்து இன்னும் 2 டைம் வந்து நம்ம ஹைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதோட ஹைட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 49.1 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம இதோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்சம் வந்து மேல ஹைட் வந்து ஸ்க்ரூ டைப்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 59.4 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 360 டிகிரிஸ்ல வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த 2 இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணா இது இந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹேண்டில் மாதிரி இருக்கிறத லூஸ் பண்ணிட்டு 360 டிகிரிக்கு நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த சைடை ஸ்க்ரூ ஏற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைட் வந்து 10 இன்ச் வரைக்கும் வந்து ஹைட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 அடியோட அதிகமாவே வருது. அந்த அளவுக்கு ஹைட் இருக்கு. அந்த அளவுக்கு ஹைட்ல இருந்து நம்ம எதை வேணாலுமே ஷூட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரைபேட் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 22 இன்ச்சஸ். எல்லாமே இந்த இடத்துல வந்து லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரெக்டா சமமா வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி vlog எடுக்கிறோம், அந்த மாதிரி டைம்ல கேமரால எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறதுக்குமே ரொம்ப ஹேண்ட்லியா தான் இருக்கு. இதோட வெயிட், இந்த ட்ரைபேடோட வெயிட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 1200 கிராம். இந்த ட்ரைபேட் எவ்வளோ
வெயிட் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ நாங்க வாங்கினது இது மட்டும்தான். அது இல்லாம வாங்கின கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டோம், அதனால நாங்க இதுல காட்டல. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் வாங்குற எல்லா திங்ஸுமே இந்த மாதிரி வீடியோ ஹால் போடுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஹால். ஏதாவது தப்பு இருந்தா சாரி மன்னிச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்தல் இனிது கத்தார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.